வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சோழி பிரசன்னம். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சோழினா தெரியும் இல்லையா? இந்த சோழி பிரசன்னம் 12 சோழி பிரசன்னம் இருக்கு, 108 சோழி பிரசன்னம் இருக்கு, 9 சோழி பிரசன்னம் இருக்கு, இந்த மாதிரி 27 சோழி பிரசன்னம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஜோதிட ரீதியா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இந்த 12 சோழிகளை வைத்து கூட நம்ம ஜோதிட ரீதியா நம்ம பார்த்து அதுக்கு பலனாகப்பட்டது சொல்லலாங்க. ஆனா ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குதா செய்யுது. அதன் பிரகாரம் நம்ம போனோம்னாக்க வெறும் ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடிய வகையில இந்த சோழி பிரசனங்களாகப்பட்டது இருக்குங்க. இப்ப சாதாரண மனிதர்களுக்கும் தெரிஞ்சுக்கின்ற ஒரு அடிப்படையின் வகையில இந்த ஒரு எளிமையான சோழி பிரசனத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது 12 சோழிகள். இந்த சோழிகளை வைத்து இந்த ஒவ்வொரு சோழியும் விழக்கூடிய எண்ணிக்கையை வைத்து நம்மளுக்கு நினைத்த காரியம் நடக்காதா, நடக்குமா, போலாமா, ஜெயம் ஆகுமா, இல்ல தோல்வியில போய் முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய முறையை தான் நம்ம பார்க்க போறோங்க. இந்த முதல்ல இந்த சோழியாகப்பட்டது எப்படி இருக்கணும்னா, பெண் சோழிகள் தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஆண் சோழிகள் சரியா பலனை கொடுக்காது. பெண் சோழிகளாகப்பட்டு சரியான விஷயங்களை நம்மளுக்கு நுணுக்கமான விஷயங்களை நம்மளுக்கு பலனா கொடுத்துரும். நடக்குமா நடக்காதான்றத இந்த சோழி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பெரும்பாலும் பால் சோழி இருக்கு இல்லையா, பால் சோழியில பெண் சோழியை பார்த்து எடுத்துக்கங்க. அதாவது சின்ன சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சோழிகள் 108 சோழிகள் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, 108 சோழி பிரசன்னம் சொல்லிட்டு இருக்கோம். 108 சோழிகளை வைத்து பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஜோதிட முறையா. அந்த சின்ன சின்ன பொடி சோழியை நீங்க எடுத்துக்க கூடாதுங்க. நல்லா கைக்கு அடக்கமா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களோட கையில அது எடுத்தா அந்த சோழியாகப்பட்டது அப்படியே நம்ம கையில அடங்கி இருக்கணும். அது போல் நல்லா சின்ன சின்னதாக, கொஞ்சம் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாம நடுத்தரத்தில் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த கடல் சார்ந்த இந்த இந்த வேளாங்கண்ணி, அதுக்கு அடுத்து திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னாக்க இந்த சங்கு சோழி எல்லாமே கிடைக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த மாதிரி பால் சோழி வேணும்னாக்கா அது ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் ஏதாவது சொல்லுவாங்க சோழிங்க. அதை வாங்கிக்கிங்க. வாங்கின்னு இதுக்கு நீங்க சுத்தி பண்ணணுங்க. இந்த சோழியை எப்படி சுத்தி பண்றதுன்னா, இப்ப நம்ம எந்திரங்களை சுத்தி பண்ண சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, பால்ல பன்னீர், இளநீர், அதுக்கடுத்து மஞ்சள் தண்ணி, இந்த இதெல்லாம் நம்ம எந்திரத்தை சுத்தி பண்ணுவோம் பார்த்தீங்களா, எலுமிச்சை பழ சாப்பிட்டு போட்டு நம்ம சுத்தி பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதே போல சோழியை வாங்கின முதல் எலுமிச்சை சாரை ஒரு 5 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு இந்த சோழியை நல்லா உள்ள விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா வாங்கின வந்த உடனே பச்சை தண்ணியில போட்டு கழுவிட்டு எலுமிச்சை பழ சாரில் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு ஆனதுக்கு அடுத்து எடுத்துட்டு என்ன சரின்னா அதை பச்சை தண்ணியில கழுவிக்கிங்க. கழுவிக்கிட்டு அதுக்கு அடுத்து இளநீர் இருக்கு இல்லையா, இளநீர்ல ஒரு 2 மணி நேரம் அப்படி ஊற வைங்க. ஊற வச்சு அதை எடுத்து என்ன பண்றீங்க, பால்ல போட்டு ஊற வைங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னாக்க பால்ல போட்டு எடுத்துட்டு பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர்ல நீங்க போட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு மஞ்சள் தண்ணியில கலந்துட்டு அந்த மஞ்சள் தண்ணியில இந்த சோழியை கழுவி எடுத்துக்கங்க. கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்க நல்ல வாசனையான திரவங்கள், சந்தனம், குங்குமம், இந்த வாசனையா திரவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, சந்தன அத்தரு, மல்லிகைப்பூ அத்தரு, அதுக்கடுத்து இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர்னால இந்த சென்ட்டுங்கெல்லாம் விற்கும். அது போல் அந்த அத்தருங்கெல்லாம் வாங்கிக்கிங்க. அத்தருங்களை வாங்கிக்கிங்கோ இல்லை அந்த எசன்ஸை கூட வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் போல இந்த எசன்ஸ் எல்லாத்தையும் கலந்து இந்த சோழியில ஒரு கப்பில் போட்டு அதாவது இந்த சோழியை வைக்கக்கூடியது எந்த மாதிரி பொருளை நீங்கள் வைக்கணும்னா, செம்பு இருக்கு பார்த்தீங்களா, செம்புலயே ஆன ஒரு கிளாஸ் மாதிரி, அதாவது ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஒரு செம்பாலான கப்பு வாங்கிக்கிங்க. கப்பு வாங்கி எடுத்துக்கிட்டு அதுல இந்த சோழியை போட்டு வச்சுக்கிங்க. என்ன பண்றீங்கன்னா, ஒரு பட்டு துணி இந்த செம்பு கப்பு வச்சிருக்கீங்களா சோழி வைக்கிறதுக்கு, செம்பு பாக்ஸ், அந்த செம்பு பாக்ஸ் ஒரு பட்டு துணி, பச்சை கலர் பட்டு துணியாகப்பட்டது மடிச்சு 2-3 மடிச்சு வச்சிருங்க. மடிச்சு வச்சுட்டு அந்த பட்டு துணி மேல இந்த வாசனை திரவியில ஊத்தி விட்டுருங்க. சோழியை வச்சு சோழி மேல இந்த வாசனை திரவியில ஊத்தி விட்டுருங்க. ஊத்தி விட்டோன்னே அது கொஞ்ச நேரம் நல்லா எல்லாம் காஞ்சி கிஞ்சி நல்லா அப்படியே
பழப்பழம் பளிச்சுன்னு ஆகிடும். அந்த சோழி ஆகப்படுறது பளிச்சுன்னு ஆகிடும். இந்த சோழி மேலே ஊற்றக்கூடிய அந்த பன்னீர் அந்த விஷயங்கள்லாம் வந்து இறங்கி இந்த பாக்ஸில் இறங்கி துணியில் போயிட்டு அப்படியே அந்த ஈரப்பதமாகப்பட்டது இருக்குங்க. ஈரப்பதமாகப்பட்டது இருந்துச்சுனாக்கா அந்த துணியிலிருந்து வரக்கூடிய வாடைகளாகப்பட்டது இந்த சோழியில் வந்து அப்படியே நிறைஞ்சு இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுங்களா? இந்த பட்டு துணி மேலே நீங்கள் இந்த வாசம் திரவியம் வந்து ஊற்றிருக்கீங்க. அந்த பட்டு துணியில் இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஈரங்கள் ஆகப்பட்டது அப்படியே வந்து இருக்கும் காயாமல். நீங்கள் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகப்பட்டது இந்த வாடைகளாகப்பட்டு தாங்குங்க இந்த சோழிக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வாடைகள் வர்றது போல் இந்த சோழியை வந்து வச்சுக்கோங்க. சோழியை வந்து வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நீங்கள் சோழிக்கு வந்து பூஜைகளாகப்பட்டது செய்யணுங்க. ஏங்க எளிமையான பிரச்சனைன்றீங்க, இவ்வளோ பெருசு பூஜை பண்ணணும் அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்கிறீங்கன்னாங்க. எப்படி நாங்கள் பண்ணுறது செய்யுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களாகப்பட்டது வரணும், நல்ல ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி முறையை நீங்கள் வந்து பின்பற்றி தாங்க ஆகணும். சரியா? நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கக்கூடியது சுத்தி பண்ணக்கூடிய முறைகள் மட்டும்தான். சில பேர் வந்து பாலில் போட்டு நல்லா வேக வைக்கணும் சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாங்க. நான்லாம் அந்த மாதிரி பால்லலாம் போட்டு ஒன்றும் வேக வைக்க கிடையாதுங்க. இந்த மாதிரி எந்திரத்தை வந்து சுத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே போல் இந்த சோழிக்கு நம்ம சுத்தி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாசல் திரவியங்களை வச்சு பூஜையில் வச்சாச்சுங்க. பூஜையில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்களோட குலதெய்வத்துக்கு உண்டான பூஜைகள், அதுக்கடுத்து இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே வந்து செஞ்சுருப்பீங்க. செஞ்சு ஆனதுக்கப்புறம் இந்த அகத்தியர் உபாசனை விநாயகர் உபாசனை எல்லாம் செஞ்சுருப்பீங்கல்ல. அந்த உபாசனையை செஞ்சு ஆனதுக்கப்புறம் சோழியை வந்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. ஒரு தெய்வமாகப்படுறது மேலே வந்து அருளாடி உங்களுக்கு குறி சொல்லிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. தெய்வமாகப்படுறது நடக்குமா நடக்காதான்றது நம்ம மேலே வந்து ஆடி சொல்லிடுவோம். அப்போ வராத பட்சத்துக்கு இந்த மாதிரி சோழியை நம்ம யூஸ் பண்ணி சோழி மூலியமாக நம்ம பிரச்சனத்தை பார்த்து நம்மகிட்ட வரவங்களுக்கு நடக்குமா நடக்காதா. அதாவது இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா ஒரு நபராகப்பட்டது வராங்க, அவங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்கன்றத நம்ம அவங்க கேட்காமலே நம்ம சோழியை போட்டு பார்த்து அவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கன்றத நம்ம சொல்லிடலாங்க. அந்த மாதிரி முறைகளாகப்பட்டதும் இருக்குதுங்க. அதுக்கடுத்து இந்த பிரச்சனை அவங்களுக்கு தீருமா தீராதா என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சோழியை போட்டு பார்த்து நம்ம சொல்லிடலாங்க. ஆனால் அதுக்கு உண்டான முறையாகப்பட்டது இந்த பதிவில் வராது. அதுக்கு அடுத்த பதிவில் இதுக்கு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேங்க. தொடர்ச்சியாக இப்போ ஒரு 4-5 வீடியோ 5 வீடியோ பக்கம் சோழி பிரசனத்தை வந்து போடலாம்னு சொல்லிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையாக இருக்கக்கூடிய பிரசனங்களை வந்து போடலாம்னு சொல்லிட்டு தாம்பூல பிரசனம், அதுக்கடுத்து அஷ்டமங்கல பிரசனமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முறைகளை வந்து போடலாம்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குறி கேட்கறது எப்படி என்ன ஏதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்குன்றத சொல்லி எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ஒரு நம்மளை போல ஒரு நல்ல பக்குவங்களாகப்பட்டது கிடைக்கும். அதுக்காக வேண்டியதான் உங்களுக்கு இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த சோழியை வந்து நீங்கள் பூஜையில் வந்து வைக்கணுங்க. எல்லாம் வந்து சித்தெல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த சோழிக்கு வந்து நீங்கள் ஒரு 48 நாட்கள் விரதங்களாகப்பட்டது இருக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு நியமங்களாகப்பட்டது இருக்குதுங்க. அவ்வளோ தூரம் நம்மளால பண்ண முடியாது, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசனை இருந்துச்சுன்னா நல்லா தெய்வத்து மேலே நல்லா ஒரு பக்தியாக அனுகிரகமாக இருந்து தெய்வத்து மேலே ஒரு என்ன சொல்கிற ஒரு வைராக்கியமாக இருந்து நீங்கள் ஒரு 11 நாட்கள் கூட இருந்து இந்த பூஜைகளாகப்பட்டது நீங்கள் செஞ்சுக்கலாங்க. என்ன செய்றீங்கன்னாக்கா நீங்கள் இந்த செம்பு டப்பி வந்து கையில் எடுத்து வச்சுக்கிங்க. அதாவது உங்கள் முன்னே நீங்கள் வந்து வடக்கு நோக்கி இருக்கீங்க, உங்களுக்கு முன்னே இந்த சோழியாகப்பட்டது வச்சுக்கிங்க. சோழியாகப்பட்டது வச்சுக்கிட்டு இந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா, விபூதி இருக்கு இல்லைங்களா, விபூதி வந்து எடுத்துக்கங்க. உங்களோட உபாசன தெய்வ மந்திரம் என்னவோ, அதாவது காளியா இருக்கலாம், இல்லை அங்காளம்மனா இருக்கலாம், இல்லை சொல்லைமாறனா இருக்கலாம். உங்க தெய்வம் எந்த ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் இரு தெய்வத்துக்கும் இந்த சோழி பிரசனமா இந்த சோழியாகப்பட்டது நல்லா தெய்வம் வந்து இந்த சோழில வந்து இறங்கி நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்லுங்க. அந்த எண்கள் மூலியமா நம்மளுக்கு பதில் சொல்லும். ஒரு விஷயத்துக்கு போவாத போன்றது அந்த எண்கள் மூலியமா வந்து காட்டி கொடுக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னாக்கா இந்த விபூதியை வந்து எடுத்துக்கங்க. விபூதியை எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸை வந்து ஒரு பலகை வந்து வச்சுங்க. அதாவது இதுக்கு வந்து நம்ம சோழியை வந்து வெறும் தரையில போடக்கூடாது, பலகை வேணுங்க. அதாவது பலா மரத்திலான பலகை வந்து வாங்கிக்கிங்க. அதாவது எப்படின்னா 1.5க்கு ஒரு 2.25 அல்லது 1.5க்கு 2.5 இருக்கிற பலாமர பலகையோ அல்லது தேக்கு மர பலகையோ வந்து வாங்கிக்கிட்டு இந்த சோழியாகப்பட்டது வெளியே எங்கேயும் போகாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த மூலைகளுக்கு சைடில் வந்து பீடிங் பீஸ் வந்து அடிச்சுக்குங்க. பீடிங் பீஸ் தெரியுங்க, சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து வரும். அந்த மாதிரி இந்த கேரன் போர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பீடிங் பீஸு,
அந்த மாதிரி சுற்றி அடிச்சு வச்சிங்க. சோழி நீங்கள் போடுறப்ப அந்த சோழி வந்து வெளியே போகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சோழி அதை மீறி வந்து வெளியே போய் விழுந்துச்சுனாக்க அந்த சோழியை எடுத்து வச்சு நம்ம சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணிக்கிட்டு பிரச்சனைமாகப்படுது நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு நம்ம சோழியாகப்படுது வெளியே போய் விழுந்துச்சுனாக்க நம்ம வந்து பிரச்சனை பார்க்கக்கூடாதுங்க. சுத்தி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம பூஜை பண்ணிட்டு தெய்வத்துக்கு ஒரு 108 உருக்களாகப்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த சோழியை வந்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கணுங்க. அந்த மாதிரி முறைகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த பாதுகாப்புக்காக இந்த மாதிரி விஷயங்களை அப்போ தான் பண்ணிக்கணும். இந்த பீடிங் பீஸை தாண்டி இந்த சோழியாகப்படுத்து போய் உழுவக்கூடாது. அது உழுதுச்சுனாக்க நம்ம பிரச்சனை ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நீச்சம் விஷயங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. ஒரு கிரகமாகப்பட்டது கிரகம் அடிப்படையில் இல்லைன்னா கூட தெய்வமாகப்பட்டது இப்போ வராமல் ஏதோ ஒரு தாமதத்தில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த சோழியை எடுத்து வச்சு நம்ம சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரமாக நம்ம தெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணணும். ஒரு மணி நேரம் நம்ம மந்திர உருக்களாகப்படுத்தி ஏற்றிட்டு தெய்வத்தை வந்து அழைச்சோம்னாக்கா தெய்வமாகப்படும் சோழியை வந்து வெளியே போய் விடுவாமல் தெய்வமாகப்படும் நான் வந்துட்டுன்றதை சோழியை வந்து ஒரு எண்கள் மூலிமா வந்து காட்டுங்க. அந்த மாதிரி பலகைகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த செம்பு டப்பி இருக்கு இல்லையா, செம்பு டப்பி வந்து பலகை மேலே நடுமையத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட உபாசன தெய்வத்தை மந்திரத்தை ஒரு 11 நாள் விரதம் இருந்து காலை 1008 மாலை 1008 48 நாட்கள் இருக்கிறீங்கனாக்கா விரதம் இருக்கீங்கனாக்கா 108 நீங்கள் போட்டுக்கலாம். 11 நாள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கனாக்கா 1008 விஷயங்கள் வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. காலை 1008 அல்லது ஒரு நாள் 1008 உருக்களாகப்படுது நீங்கள் போடலாம். ரொம்ப சின்ன மந்திரமாக இருந்துச்சுனாக்கா காலை 1008 மாலை 1008 நீங்கள் ஈஸியாக போடலாம். பெரிய மந்திரமானாக்கா 1008 மந்திரங்கள். காலை வந்து ஒரு 504 போடுங்க, மாலை வந்து ஒரு 504 போடுங்க. அந்த மாதிரி போட்டு மந்திர உருக்களாகப்பட்டது ஏற்றிக்கிங்க. ஏற்றி ஆனதுக்கப்புறம் இந்த சோழிக்கு வந்து நீங்கள் காவு விஷயங்களும் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் தேவையில்லைங்க. சோழியை பொறுத்த வரைக்கும் காவு விஷயங்களும் ஒன்றும் கொடுக்க தேவை கிடையாது. இந்த சோழியாகப்பட்டது உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த காரியம் வந்து நடக்குமா நடக்காதான்றத தெய்வத்தின் மூலியமா தெரிஞ்சு அந்த எண்களாகப்பட்டது விழுவுது. தெய்வத்தின் ஒரு உத்தரவின் பேரில் இந்த சோழிகளாகப்பட்டது நம்மளுக்கு வேண்டிய ஒரு காரியங்களாகப்பட்டு நடக்குமா நடக்காதான்றத தெய்வங்களாகப்பட்டது இந்த சோழிகள் மூலியமா நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. அதனால இந்த சோழிக்கு வந்து பலியெல்லாம் ஒன்று கொடுக்க தேவை கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்சது சும்மா ஒரு இனிப்பு பலகாரங்களாகப்பட்டது மட்டும் சின்னதாக வச்சு ஒரு பால்கோவா அதிரசம், அதுக்கடுத்து தேன் மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்களை வந்து இனிப்பு பொருட்களை வந்து வச்சு நீங்கள் சோழிக்கு நீங்கள் அவள் பொறி கடலை கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு பழங்கள் இனிப்பு பழங்களாகப்பட்டது வச்சு சின்னதாக படையல் போட்டுக்கிட்டு உங்களோட உபாசன தெய்வத்தோட மந்திரத்தை நீங்கள் உருவச்சினாலே போதுங்க. சரிங்க, உருவச்சினாக்க உங்களுக்கான காரியங்களை வந்து இந்த சோழியாகப்பட்டது அக்யூரேட்டாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ 11 நாள் பூஜை ஆகப்பட்டது முடிஞ்சிருச்சு. இப்போ பூஜை முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஒரு விஷயங்களாகப்பட்டது செக் பண்ணணும். இப்போ இந்த சோழிக்கு வந்து உருவேற்றி இருக்கிறோம், நல்லா சக்தியோடு இருக்குதா, நம்ம தெய்வத்தோட அனுகிரகம் இந்த சோழிக்கு வந்து கிடைச்சிருச்சான்னு சொல்றதை நம்ம ஒரு சோதனையாகப்பட்டு செஞ்சு பார்க்கணுங்க. சரியா? அதனால் நம்ம சில பேர் காதை சொல்லும், சில பேர் மனசுல இருந்து சரியான விஷயங்களாகப்பட்டது நம்மளை அறியாமே அந்த வார்த்தைகளாகப்பட்டது வெளியே வந்துடும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடாது எவ்வளோ தரத்தான் நம்மளே அறியாமல் அந்த வார்த்தையை சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுறதே குறியன்ற ஒரு கணக்கு தான், தெய்வம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த அப்படி உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்த்து ஒரு பலனை வந்து சொல்ல முடியாதவங்க இந்த சோழியை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சோழியை வந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு அம்மாவோட மந்திரத்தையோ அல்லது உங்களோட தெய்வத்தோட மந்திரத்தையோ நீங்கள் எடுத்து ஒரு 11 மணி நீங்கள் ஜெபிச்சுட்டு சோழியில் இருக்கி அம்மா அவனோட சக்தியாகப்படி நிரம்பி இருக்கா, அவனோட அனுகிரகம் சோழிக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 5 7 1 5 7 9 11 இந்த மாதிரி எண்களை கூடாமான்னு சொல்லி கேட்ட உடனே உங்களுக்கு 1 விழலாம் அல்லது 5 விழலாம் அல்லது 7 விழலாம் 9 விழலாம். அதாவது 11ன்றது வந்து அதிகபட்சமாக உச்சக்கட்ட ஒரு விஷயங்கள். தெய்வத்தின் அனுகிரகம் அதீதமாக இருக்கு. இப்போ வந்து 1 விழுந்துச்சுனாக்க 50%, 5 விழுந்துச்சுனாக்க 75%, 9 விழுந்துச்சாக்க 100%, 7 விழுந்துச்சாக்க 150% வச்சுக்கோங்க, 200% கூட வச்சுக்கோங்க 7 விழுந்தாக்க. அதாவது பட்டதுங்க தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 1 வந்து 50%ங்க, 5 விழுந்தா 75%, 7 விழுந்தா 100%, 9 விழுந்தா 150%, 11 விழுந்தாக்க 200% சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கோங்க. 1000 கூட போய் நீங்கள் குழம்பு வேணாம், 200% சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிங்கனாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெய்வம் வந்து உத்தரவு கொடுத்துருச்சின்னு சொல்லிட்டுன்னு அர்த்தம். சரியா?
இப்போ இந்த சோழியில வந்து ஒரு அனுகிரகப்படுத்தி இருக்குதாமா சொல்லி கேட்டு கேட்டு நீங்க சோழி போட்டீங்கன்னா 1 விழுந்தாலும் நல்ல பலன் தான், 5 விழுந்தாலும் நல்ல பலன் தான், 7, 9, 11 விழுந்தாலும் நல்ல பலன் தான். பொதுவாக 4 விழுந்தாலுமே நல்ல பலன் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தின் ரீதியை நான் சொல்லக்கூடியது 4 விழுந்தாலும் நல்ல பலன் தான். 4 கூட நீங்கள் பலனாக வந்து எடுத்துக்கலாங்க. இந்த காரியத்தை வந்து செய்யலாமா வேணாம்னு கேட்குறப்ப 4 விழுந்தால் கூட நீங்கள் நற்பலனாக வந்து எடுத்து நீங்கள் அந்த காரியத்தை வந்து ஈடுபடலாங்க. சரிங்களா? அந்த மாதிரி முறைகளாகப்பட்டது. இந்த மாதிரி சோழியை நம்ம உருட்டும் போது ஒற்றை எண்களாகப்பட்டு தெய்வமாகப்பட்டது கொடுத்துச்சுனாக்க அது அந்த சோழியை வந்து அப்படியே எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு, அம்மா தாயே நல்ல விஷயத்துக்காக எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுறதுக்காக ரொம்ப சந்தோஷம் அம்மா, அனுகிரகம் செய்யுமே வந்து நீ செய்ய போகிறன்றதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேம்மா, செஞ்சுக்கிறேம்மா. இப்போ வந்து இந்த சோழில வந்து எப்படின்னாக்க நிகழ்காலம், அதாவது நடந்து முடிஞ்ச காலம், நடக்க போகிற காலம், நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலங்களை வந்து எல்லாமே சொல்லலாம், செய்யலாம். சரிங்களா? அதன் கோட்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு விஷயமாகப்படுறது நடந்துச்சு, நீங்கள் ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணமாகப்படுறது வருமா வராதான்ற விஷயமும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த சோழியில் வந்து உருட்டி இந்த தரமாட்டாங்கன்றதையும் பார்க்கலாம். இப்போ வந்து சோழியாகப்பட்டு சரியான படிக்கு உங்களுக்கு வேலை செய்தா இல்லையா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அம்மா இப்போ வந்து ஒரு சோதனையாகப்பட்டது வைங்க. இந்த சோழிக்கு தெய்வத்துக்கும் ஒரு சோதனையாகப்பட்டது நீங்கள் வைக்கணும். எப்படி இந்த சோதனையாகப்பட்டது செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதாவது நிமித்த பிரசனம்னு சொல்லிட்டு ஒரு பிரசனமாகப்பட்டது இருக்குதுங்க. அந்த நிமித்த பிரசனத்தை நம்ம சோழில கூட நம்ம புகுத்தி வந்து பார்க்கலாம். இப்போ உங்களை தேடி வந்திருக்கக்கூடியவங்க ஆனா பெண்ணான்றதை இந்த சோழியை வச்சு உங்க சாமிகிட்ட கேளுங்க. இந்த சோழில வந்து சரியானபடி சொல்லாமான்னு சொல்லி கேளுங்க. உங்ககிட்ட ஏத்தாப்ப இருக்கக்கூடியவங்க ஆனா பெண்ணா உங்களுக்கு தெரியும், ஆனா இது வந்து சோழிக்கு தெரிஞ்சிருக்குதா, கரெக்டான படிக்கு வேலை செய்யுதான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆணுன்னா ஒற்றைப்படையக்கூடு, இல்லை பெண்ணுன்னா ரெட்டைப்படையக்கூடு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சோதனை வந்து வச்சு சோழியாகப்பட்டு சரியானபடிக்கு வேலை செய்யுதா, சோழி சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நம்பலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சோதனையாகப்பட்டு செய்யறது தப்பு கிடையாதுங்க. சரிங்களா? சோதனை செய்யறது தப்பு இல்லை. ஓகேங்களா? அதனால என்ன பண்றீங்க, திருப்பி வந்து சோழியை எடுத்துட்டு ஒரு சோதனையாகப்படுத்தி வைக்கிறோமா. தெய்வத்துக்கு சோதனை வைக்கக்கூடாதுதான். இதுதான் நம்மளோட மனிதர்கள் இல்லையா, நம்ம சாதாரண மனிதர்கள், நம்மளோட விஷயங்களாகப்பட்டது எப்படினாலும் ஒரு பகுத்தறிவாகப்பட்டது வேலை செய்யும் நம்மளுக்கு. அதெல்லாம் வந்திருக்கக்கூடியவங்க ஆனா பெண்ணா, இதை நீங்க சொல்லு தாயே. ஆணா இருந்தால் ஒத்தப்படியாக கூட, பெண்ணா இருந்தால் ரெட்டப்படியாக கூட. இப்போ நீங்க அதை நீங்க நினைச்சு நீங்க போட்ட உடனே சோழியை வந்து அந்த பலகை மேல உருட்டுனீங்கன்னாக்க வந்திருக்கக்கூடியவங்க பெண்ணுனாக்கா ரெட்டப்படையா வந்து விழுவோம். அதான் ரெட்டப்படைனா என்ன, 2, 3, 6, 8, 12 இந்த 5 எண்களாகப்பட்டது விழுங்க. இந்த 5 எண்கள் எது விழுந்தாலும் இது வந்து பெண்ணுன்றதை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ராசி கட்டத்துல ஆண் பெண் சொல்லி பாகுபாடுகள் உண்டு இல்ல, அதை நம்ம பார்க்க கூடாதுங்க. இப்போ ரெட்டைப்படையா விழுந்தா பெண், ஒற்றைப்படையா விழுந்தா ஆண், அந்த மாதிரி கணக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரியா? அந்த மாதிரி பெண்ணுன்றப்பட்டது இப்போ வந்து உங்களுக்கு தேடி வந்திருக்கூடிய பெண் ரெட்டப்படையா வந்து விழுந்துருச்சு, சரியானபடி சொல்லிச்சுன்னு சொல்லி எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னாக்க இப்போ வந்து ஏதோ ஒரு சோதனை விஷயங்கள் இன்னொரு சோதனை எதுனாக்க, இப்போ வந்து மாடு வந்து குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் ஒரு மாடு குட்டி போட்டிருக்குது, இல்லை மாடு வந்து மேய்ச்சலுக்கு போயிருக்கு. இப்போ மாடு வந்து இப்போ மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போயிட்டாங்களா போகலையா, ஓட்டின்னு போயிட்டாங்கன்னாக்க ஒற்றைப்படையாக கொடு, இல்லை ஓட்டின்னு போகலன்னா ரெட்டைப்படையாக கொடுன்னு சொல்லி கேட்டு நீங்கள் இந்த சோழியை வந்து உருட்டுங்க. உங்களுக்கு மாடு ஆகப்பட்டது வீட்டில் இருக்குதா இல்லை வெளியே போயிடுச்சான்றது தெரியும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி விட்டுனீங்கன்னாக்க மாடு இல்லை இங்கே தான் இருக்குதுன்னு ஒற்றைப்படியாகப்பட்டது விழுவோம். அப்படி இல்லை ரெட்டை அப்படி வெளியே போயிடுச்சு, மாடு கிளம்பிடுச்சுனாக்க ரெட்டைப்படியாகப்பட்டது விழுவோம். அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சோழியாகப்பட்டது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒற்றை ரெட்டைன்னு சொல்லிட்டு சரியானபடிக்கு விழுந்துச்சுனாவே சோழியாகப்பட்டது நல்ல மாதிரி வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா இதுவே நம்ம ஒற்றைப்படை ரெட்டைப்படையை வந்து வச்சு நடக்குமா நடக்காதான்ற விஷயங்களை வந்து பார்க்கறது வந்து நம்ம தவிர்த்துக்கணுங்க. இப்ப சோதனைக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யுங்கன்னு சொன்னேன். இதையும் தாண்டி சில ஒரு சூட்சமான நுணுக்கமான விஷயங்களாகப்பட்டதெல்லாம் இருக்குதுங்க. அதையும் வந்து வர வர வீடியோ தொகுப்புல நான் உங்களுக்கு பதிவிடுறேன். சரியா? அதனால இந்த வீடியோ தொகுப்புல அடுத்தபடியா வர்றது இந்த 12 சோழிகளை வைத்து ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முறையாகவும், 9 சோழிகளை வைத்து நம்ம நவகிரக பிரசன்னம் பார்ப்பது எப்படின்ற ஒரு முறையை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது சோழிகளை வந்து எப்படி சுத்தி பண்றது, சோழிக்கு நம்ம எப்படி மந்திர ஒரு ஏற்றது எப்படி,
அதுக்கடுத்து சோழி நம்ம வேலை செய்தா இல்லைன்னு சோதனை செய்வது எப்படின்ற ஒரு சின்ன ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தோடு நம்ம பார்த்துருக்கோங்க. சரிங்களா? அதனால் இந்த முறையாகப்பட்டது இப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயங்களாகப்பட்டது நம்மளுக்கு நாமளே வந்து பயன்படுத்தலாங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் சும்மா சிம்பிளாக இருக்கிறதுனால யோசிக்காதீங்க. இதுதான் வந்து உண்மை விஷயங்கள். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம ஒரு பிரசன்ன முறையில் வந்து நம்ம கொண்டு போகணும். சரி, நான்லாம் இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கரெக்டான விஷயங்களா இருக்குது. என்னோட அனுபவத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட அன்றாட வாழ்க்கையிலே நான் இது வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரியா? அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்றத விட்டுடுங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த என் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே உங்களுக்கு உண்டாகும் இதுக்கு மேலே. சரிங்களா? அடுத்த தொகுப்புல இன்னும் கொஞ்சம் மேற்படியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். நம்மளுடைய சேனல் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.